அச்சலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தங்கச்சிமடம் பகுதியில் தொடரும் மீனவர் போராட்டம். இன்னும் சற்று மணி நேரத்தில் சென்னையில் தொடங்கவிருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் உண்ணாவிரதம் உட்பட பல்வேறு முக்கிய விஷயங்களை இங்கு நாம் இன்று விவாதிக்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் இணைகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு முக்கியமான வேற இதுவும் இருக்குது. இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு மகளிர் தினம், உலக மகளிர் தினம். அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். SSLC தேர்வுகள் இன்று ஆரம்பிக்குது. மாணவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாழ்த்துக்களை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஒரு துயரமான ஒரு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கச்சிமடம் பகுதியில் தொடரக்கூடிய மீனவர் போராட்டம். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர். ஆனால் இலங்கை கடற்படை இது நாங்கள் பண்ணவே இல்லைன்னு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது யார் பண்ணியிருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. மீனவர்களுடைய மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வரணும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காதுங்கிறது வாக்குறுதி கொடுக்கணும். இது போன்ற கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இன்னும் உடலை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இதுக்கு என்னதான் தீர்வு? இல்லை, நிச்சயமாக நம்ம பல ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த முறை ஒரு மீனவர் உயிரிழந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கைது பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் முன்னாடி பல இந்த LTT ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில், இலங்கையில் இந்த போர் நடந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இத்தகைய சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடந்த சில ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் கைது பண்ணுவாங்க, படகுகளை பறிமுதல் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு இன்டர்வீன் பண்ணி அவங்கள விடுவித்து கூட்டிட்டு வந்தாங்க. ஆனால் அதையே அதற்கே ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருந்தோம் பல ஆண்டு காலமாக. ஆனால் எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது இப்போ ரெண்டு சிக்கல்ல இருக்கு. ஒன்று இலங்கை கடற்படை நாங்கள் செய்யலை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யார் செஞ்சது? விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம், இந்திய அரசு ஏதேனும் விசாரணை நடத்தினால் அதற்கு விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஹை சீஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தில் உங்களுக்கு துப்புரவு செய்து அதாவது துப்பு எல்லாம் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக நம்ம யார் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட் இஸ் மே நாட் பி வெரி ஈஸி. ஆனால் நிச்சயமாக இலங்கை கடற்படைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா அவங்க இதுல ரெண்டு விஷயம். இன்னொரு கருத்து என்னன்னா, இலங்கை கடற்படைக்கு ஆதரவாக செயல்படும் பாராமிலிஷியா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்களே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்த கடற்படை வீரர்கள் செய்யறாங்களா, இல்ல யூனிஃபார்ம் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்க செஞ்சாலும் அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அது ஸோ இப்போ எப்படி நீங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? ஜாயிண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணி நம்ம பண்றோம். ஆனால் இதனுடைய தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று இலங்கை அரசு மீது மத்திய அரசு அழுத்தம் கொண்டு வர வேண்டும். அதாவது நீங்க உங்களுடைய கடல் பகுதியில் செல்லும் மீனவர்களை கைது செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கலாம், சர்வதேச சட்டத்தில் அதற்கு உரிமை இருக்கிறது. உங்களுடைய கடல் பகுதியிலே வந்தா கூட மீனவர்களை சுட்டுக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை எந்த ஒரு சட்டத்தின் கீழ் கிடையாது. ஷூட்டிங் டவுன் அன்ஆர்ம்ட் பர்சன்ஸ் இஸ் a human rights violation. சர்வதேச ரீதியாக அது தவறு. அதற்கு அவங்க பகுதியில் போயிட்டா கூட கைது செய்யறதுக்கு உரிமை இருக்கிறதே தவிர சுட்டுக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. இது அவர்கள் பகுதியில் நடந்ததா அதுவே தெரியாது. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இல்லைங்க. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நேற்றிலிருந்து பரவலாக சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். இது எங்கு நடந்தது? இது சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் நடந்ததா? இலங்கை எந்த ஒரு கடற்பகுதியில் இது நடந்தாலும் சுட்டுக் கொள்வதற்கு இலங்கை அரசுக்கு உரிமை இல்லை. இது நம்ம கிளியரா கிளாரிஃபை பண்ணிடணும். ஏன்னா நம்ம சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க கடல் பகுதிக்கு போறதுனால அந்த மாதிரி நடந்து, அவங்க கடல் பகுதிக்கு போனாலும் அந்த அரசுக்கு உரிமை இருக்கிறது, கைது செய்வதற்கு தான் உரிமை இருக்கிறது, சுட்டுக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. இட்ஸ் a violation of international law. இதுதான் மீனவர் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னால் தொடர்ந்து படகுகளை சேதப்படுத்துறாங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேமேஜ், சுட்டுக் கொள்ளக்கூடிய அளவு, இதெல்லாம் தொடர் பிரச்சனைகளா இருந்துட்டு வரது பார்க்கிறோம். அன்று அங்கு என்ன நடந்தது இது குறித்து மீனவர்களே தெரிவித்த கருத்துக்கள் மட்டும் இல்லாம இலங்கை கடற்படை தரப்புல இருந்து இதுக்கு தெரிவித்த கருத்துக்கள், அந்த கருத்துக்களுடைய ஆடியோ செக் நம்ம பார்த்து விட்டுட்டு மீண்டும் விவாதத்துக்குள் செல்வோம். 5 மணி 5:30 மணி கரெக்டாக அப்படியே போயிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். நாங்கள் எல்லாரும் உறங்கியாச்சு. நேவி சம்மந்தம் இல்லை, நம்ம எல்லைக்கோட்டில் தான் நாங்கள் வலை போட்டு போயிட்டுருக்கோம். போய்கிட்டு இருந்தால் நேவி வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சத்தம் போட்டு எல்லோரும் எழுந்து பார்க்குறோம். எழுந்திரிச்சு பார்க்கும்போது நேவி லைட்டு தெரியுது, சுற்றி வர
நேவியாக தெரியுது. பதட்டத்தில் என்ன செய்கிறோம், எங்கள் வலையை அறுக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் முன்னே வந்து வலையை மீன் பிடிக்கிற வலையை வெட்டுறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆயுதத்தோடு ரெடியாக இருக்கோம். ரெடியாக இருந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போ நம்ம வலை போனால் தான் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லி பேசி முடிவெடுத்து வலையை நாங்கள் வெட்டி விடுறோம். வலையை வெட்டி விட்டு கரையை நம்ம கரையை பார்க்க எல்லைக்கோடுக்கு ஒரு 4 நாட்டுகள் வித்தியாசம் தான் இருக்குது. இந்த தொலைவில் நாங்கள் கரைக்கு வரணும். கரைக்கு வர பக்கத்தில் ஒரு 4 நாட்டுகள் வித்தியாசம்னா ½ hour தான். ½ hourக்குள்ளே நாங்கள் வந்து நம்ம பார்டருக்கு வந்துடும். அந்த லைனில் வந்துட்டு இருக்கும்போது சுற்றி வர மறித்து சரமாரியாக என்ன செய்கிறாங்க, சுடுறாங்க. ரொம்ப நேரம் திறத்துறாங்க போராட்டத்தில். நாங்கள் என்ன செய்கிறோம், போட்டு நம்ம பிடி விட்டுறக்கூடாது அப்படின்னு பயத்துலேயே நாங்கள் அங்கே எங்கேயும் திசை திருப்பிட்டு ஓடிட்டுருக்கோம். கரை தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்லோ பண்ணாத காரணத்தினால என்ன செய்கிறாங்க, ஷூட் பண்ணால் எல்லோரும் குண்டடி சத்தத்தை கேட்கவும் பயத்தில் எல்லோரும் போட்டை சுற்றி கீழே பதுங்குறோம். ஒளி தானே செய்வோம் குண்டடிப்பட்டால். அப்படி ஒளிஞ்சு உருண்டு போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த நண்பன் இப்போ இறந்த ஃப்ரெண்டு கரெக்டாக குண்டு அடிபட்டுருச்சாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். குண்டு அடிக்க தாண்டா செய்யும், மேலே பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஒதுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒதுங்குறோம். ஆனால் அவன் ரொம்ப எனக்கு குண்டடி பட்டுருச்சுன்னு அப்படின்னு உறுதியாக சொன்னால் அவனை பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறான். அவனை தூக்கி வச்சுட்டு எல்லோரும் அலர்ந்து கத்துறோம். இன்னும் நேவி எங்களை திரத்திட்டு நாங்கள் எல்லைக்கோடு நெருங்குற வரைக்கும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக எல்லைக்கோடு வர வரைக்கும் எல்லைக்கோடு நெருங்கிருச்சு அப்படி நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவங்க ஓனர் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அமைதியான இதே நிலவுச்சு. கரெக்டாக அவனை மடியில் போட்டுட்டு நாங்கள் அவனை தண்ணி கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கான். என்னென்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக எல்லைக்கோடு வந்து பாடுற தாண்டினதுக்கப்புறம் அண்ணன் ஓனர் டிரைவர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தலைவர் சேசுப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, இப்படி நாங்கள் இந்த பாடலில் வந்துட்டுருக்கோம், கோஸ்ட் கார்டை வர சொல்லுங்கள், எங்களை எப்படியாவது அவசரமாக கொண்டு போய் சேர்த்துருங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அங்கேருந்து அவங்க கோஸ்ட் கார்டுக்கு ஃபோன் அடித்து எந்த ஒரு தகவல் அவங்க சொல்லாமல், இப்படி நாங்கள் வர முடியாத பட்சத்தில் நீங்கள் எப்படியாவது கரையை வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வரும்போது குண்டடிப்பட்டு நாங்கள் அவனை தூக்கிட்டு வீல ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு பார்த்துட்ருக்கோம். டிரைவரு கரெக்டாக கண்ணாடி மேலே குண்டு அடிபட்டு செதறி டிரைவருக்கு கையில் வெட்டி உடம்புள்ள அவருக்கு ரத்தம் அப்படியே கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. அதோட என்ன செய்கிறாரு, எங்கள் பக்கத்தில் வந்த ஒரு மீனவர் நண்பன் தான் ஸ்டேரிங்கில் இருந்து கரையை பார்க்க வந்துட்டுருக்காங்க. நடந்து முடிஞ்ச விஷயம் தான். வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இதை பார்க்குறோம். மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்போ என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இலங்கை அரசு மீது ஒரு அழுத்தம் தரலாம். ஆனால் இது வந்து நம்ம பார்க்குறோம், இதுக்கு முன்பும் கூட இது போன்ற மீனவர்கள், இந்திய மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கே இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுவும் ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டாக போயிட போதும் அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இல்லை, நான் வந்து இது தொடர்ந்து நான் இதோட எங்கே கம்பேர் பண்ணுறேன்னா, பாகிஸ்தானோட சமீபத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. எஸ், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கினுடைய பேக்ரவுண்ட் என்ன? தொடர்ந்து எல்லையை தாண்டி ஊடுருவல் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பக்கத்துக்குள்ள பாகிஸ்தான் ராணுவம் வந்து உள்ள வரல. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து தீவிரவாதிகளை ஆதரவு கொடுத்து அவங்க உள்ள அனுப்புறாங்க அப்படிங்கிற ரீதியாக நம்ம எல்லையை தாண்டுறோம். ஸோ எல்லையை தாண்டி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துது. அது வந்து நாட்டுக்கு அறிவிக்கப்படுகிறது. பிறகு இப்போ இங்கு கிட்டத்தட்ட இங்க கடல்ல வந்து இங்க வந்து சரி நம்ம மீனவர்களே எதிர்பக்கம் போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு இலங்கை கடற்படைக்கு அவர்களை கைது செய்து கொண்டு போவதற்கு உரிமை இருக்கிறது. சர்வதேச சட்டத்தில் இடம் இருக்கு. சுட்டுக் கொள்வதற்கு உரிமை இல்லை. இப்ப தொடர்ந்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் எல்லையை தாண்டி நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நான் என்ன சொல்றேன், அங்க ஒரு சட்டமும் இங்க ஒரு சட்டமும் எப்படி இருக்க முடியும்? அங்கு வந்து நம்ம எல்லையை தாண்டி போகும்போது நம்முடைய மீனவர்கள் எல்லையை தாண்டி போகும்போது அவர்கள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் நடத்தப்பட வேண்டும். இது வந்து இன்டர்நேஷனல் லா. எங்கேயுமே வந்து லா டஸ் நாட் அலோவ் யூ டு ஷூட் டெட் எனிபடி. சோ சர்வதேச சட்டத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து எங்களுடைய மீனவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். we reserve the right to retaliate. அது பண்ணாம நீங்க திருப்பி டிப்ளமேட்டிக் பிரஷர் என்ன வரப்போகுது, நீங்க திருப்பி அழுத்தம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பெரிய அளவுல வந்து இப்போ ஒரு 2 முறையோ 3 முறையோ இந்த மாதிரி நடந்த பிறகு நம்முடைய கடற்படையோ நம்முடைய கோஸ்ட் கார்டோ ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா இலங்கை கடற்படைக்கும் தெரியும், ஆஹா சுட்டுக் கொள்வது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்தியா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். இப்ப வந்து இப்ப விட்டுடுங்க. இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் முன்னா திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு ஆச்சுன்னு வச்சுங்க,
திருப்பியும் டிப்ளமேட்டிக் அழுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தமே இல்லாமல். இதுல மத்திய அரசாங்கம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போறாங்க, இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதா எல்லாரோட கேள்வியா இருக்கு. இப்பொழுது களத்திலிருந்து நம்மிடையே இணைகிறார் தந்தி செய்தியாளர் திரு பாலா அவர்கள். பாலா, சொல்லுங்க, இப்ப தங்கச்சிமடம் பகுதியில் என்ன நிலவரம்? உடலை பெற்றுக்கொள்வது குறித்து ஏதேனும் உறவினர்கள் தெரிவித்தார்களா? அங்க வேற யார் வந்திருக்காங்க? இப்ப அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து சொல்லுங்க. தற்பொழுது பிரிட்ஜோ மீனவர் நேற்று முன்தினம் இரவு இலங்கை கடற்படையால் மீன்பிடித்து கொண்டிருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்டவரினுடைய உடல் இங்கே ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அன்று இரவே கொண்டு வைக்கப்பட்டது. நேற்று அதிகாலை ராமேஸ்வரத்தில் 2 அரசு மருத்துவர்கள், தலைமை மருத்துவர் அங்காரெட்டி மற்றும் மீனாகுமாரி என்ற 2 மருத்துவர்களுடைய அவர்கள் மூலமாக உடல்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் பின்பு அந்த உடல்கூறு ஆய்வை போலீசார் வீடியோ பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த உடலானது அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்திருந்தனர். தற்பொழுது வரை அந்த உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த போராட்டமானது நேற்று ஒரு ஆலோசனை கூட்டமாக தொடங்கிய பின் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் பெரிய தொடர் போராட்டமாக மாறியது. அந்த தொடர் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் நேற்றே கலந்து கொண்டனர். இந்நிலையில் நேற்று இரவு அந்த போராட்டம் நீடித்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு மழை பெய்ததின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் பகுதிக்கு, அதாவது சுமார் ஒரு 12 மணி அளவில் அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இன்று காலை சுமார் தற்பொழுது வரை 100 பேர் அந்த போராட்டத்தில் அமர்ந்துள்ளனர். ஏனென்றால் இந்த மீனவர்கள், அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அனைவருமே மீனவர்கள், அவர்களுடைய படகுகள் அனைத்துமே ராமேஸ்வர பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த படகுகளை தினசரி அவர்கள் சோதனை செய்வது வழக்கம். ஏன்னா படகுகள் தண்ணீர், கடல் தண்ணீர் ஏறும், அந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். ஆகவே அப்பகுதி மீனவர்கள் தற்பொழுது படகில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ராமேஸ்வர பகுதிக்கு அதிகமாக வந்துள்ளனர். அவர்கள் சரியாக 9 மணி அளவில் மீண்டும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல பல்வேறு பகுதியில் உள்ள அந்த ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம், பாம்பன் போன்ற பகுதிகளிலிருந்து மீனவர்கள் இன்று அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாகை மற்றும் புதுக்கோட்டை பகுதியிலும் இருந்து மீனவர்கள் தற்பொழுது காலை வந்து கொண்டு உள்ளதாகவும் தகவல் தெரிகின்றது. இருப்பினும் அந்த மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது என்னவென்றால், எங்களுடைய கோரிக்கை, அதாவது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும். இனி மத்திய அரசு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது, பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழி செய்யப்படும், துப்பாக்கி சூடு எக்காரணத்தை கொண்டு நடத்தப்பட மாட்டார்கள் என மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து இங்கே உத்தரவு கொடுத்தால் மட்டும், உறுதி கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டங்கள் வாபஸ் பெறப்படும். அதன் பின் எங்களுடைய இறந்த பிரிட்ஜோ மீனவர்களுடைய உடல் பெற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த உத்தரவு வராத வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை, தொடர் போராட்டத்தை கைவிடப் போவது இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் தொடர் போராட்டத்துக்கு தற்சமயம், அதாவது இன்று வரை இன்று அதிக அளவில் மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை ஜி.கே. வாசன் அவர்களும் இந்த போராட்ட களத்திற்கு மக்களை சந்திப்பார் என தகவல் தற்பொழுது தெரிய வருகிறது. நேற்று தினம் நம்ம பார்க்கிறோம், மாநில அரசு தரப்பிலிருந்து மூத்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாமே அங்க வந்தாங்கிறத பார்க்கிறோம். மத்திய அரசு தரப்பிலிருந்து யாராவது வந்திருக்காங்களா? இன்றைக்கு ஏதேனும் மூத்த அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ யாராவது வருவது குறித்து செய்திகள் ஏதாவது இருக்கா? மக்களுடன் ஏதாவது நெகோசியேஷன் நடத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது நம்மளுக்கு செய்திகள் தெரியுமா? நேற்று தமிழக அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருந்தார்கள். அதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் இருவருமே இங்கே மீனவர்கள் மத்தியில் இந்த நடைபெறும் போராட்டத்தில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கப்படும், உங்களுக்கு தேவையான அனைத்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படும் என தெரிவித்திருந்தன. போராட்டத்தை கைவிட வலியுறுத்தியிருந்தன. ஆனால் எங்களுடைய கோரிக்கை, வைக்கக்கூடிய இந்த 3 கோரிக்கையை நிறைவேறினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்துள்ளனர். நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டமானது தொடர் நாங்கள் அமைதியாக அறவழி போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபடுறோம். எங்களால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஆகவே இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு மூலமாக நிறைவேற்றணும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் மத்திய அரசின் சார்பிலிருந்து இதுவரை இந்த போராட்ட காலத்திற்கு யாரும், இந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசு அதிகாரிகளோ யாரும் இந்த பகுதிக்கு மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரியவில்லை. நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த உடலை பெற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என நேற்று ஒரு 10 மணி அளவில் இரவு 10 மணி அளவில் மீனவர்களிடம் இந்த போராட்ட குழுவினரிடம் பேசியதாக தகவல் தெரிகின்றது. ஆனால் அவர்கள் மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது, எங்களுடைய இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உடலை பெற்றுக்கொள்ளப் போவது இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளனர். இன்று காலையும் மீனவர்கள் அந்த குழுவினரை சந்தித்து கேட்டபோது, எங்களுடைய கோரிக்கை நிறைவேறினால் மட்டுமே நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம், எங்களுக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து எங்களுக்கு உறுதியான மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என
அவர்களிடம் கூறிய பொழுது அந்த மீனவர்களை இந்திய தூதரக அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைக்க, அந்த கடற்படை வீரர்கள் வந்து அங்கு வழக்கு பதிவு செய்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாம் தெரிவித்துள்ளனர். ஆனால் இங்கு வழக்கு பதிவு செய்வது கடந்த காலங்களில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது இங்கு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் வந்து அவர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு அவர்கள் நம்ம பகுதிக்கு வந்தாலுமே நம்ம கைது செய்வது கிடையாது. ஆனால் வந்து இவர்களுக்கு மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால், அதாவது வந்து இத்தாலி கடற்படை கேரளா மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் போது அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்களோ அதே மாதிரி வந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டங்கள் விலக்கிக் கொள்ளப்படும். எங்களுக்கு வந்து உறுதியான அதாவது வந்து பாதுகாப்பாக மீன் பிடிப்பதற்கான வழிவகையை மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வந்து தமிழக அரசு மீது வந்து தமிழக அரசு எங்களுக்கு உதவியாக இருந்தாலும் மத்திய அரசு மீனவர்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான முன்னேற்பாடுகளை தற்பொழுது வந்து பகுதியில் உள்ள மீனவர்கள் செய்து வருகின்றனர். நன்றி திருபாலா. நாம் பார்க்கின்றோம், சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து வருகின்றனர். இதுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து அவர்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும், இது போன்ற சம்பவங்கள் இனி நிறைவேறாது என்று, அது மட்டுமின்றி சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை வந்து கைது செய்ய வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் வைக்கிறதை பார்க்கின்றோம். மத்திய மாநில அரசு தரப்பிலிருந்து இதற்கு என்ன பதில்கள் வரப்போகின்றது என்று பொறுத்து பார்க்க வேண்டும். இடைவேளைக்கு முன்பு நாம் கேட்டோம், களத்திலிருந்தே நிலவரத்தை கேட்டோம். இன்னும் உடலை வாங்க உறவினர்கள் மறுக்கிறார்கள். இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுக்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்படுது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? இல்ல அருண், மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு இந்திய பிரஜையினுடைய உரிமை. எஸ், இந்தியா மண்ணிற்குள் மட்டும்தான் பாதுகாக்கிறது இந்திய அரசினுடைய கடமை அல்ல. ஒரு இந்திய பிரஜையினுடைய உரிமைகள் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்லயோ மற்றொரு நாடுகளினுடைய கடற்பகுதியில் மீறப்பட்டால் அதை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசினுடைய கடமை தான். இப்போ என்ன உங்களுக்கு ஆர்குமெண்ட்? சர்வதேச கடல் பகுதியில் நடந்திருக்கலாம், இல்ல இலங்கை கடற்பகுதியில் நடந்திருக்கலாம், அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் கைது செய்தார்கள், இவ்வளவு நாள் வந்து கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து திரும்பி விடுவிக்க, இது ஒரு மனித உரிமை மீறல். அதுல வந்து சர்வதேச சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது கைது செய்வதற்கு. சுடுவதற்கு எந்த ஒரு அரசுக்கும் உரிமை இல்லை. ஒரு இந்திய பிரஜையினுடைய உரிமைகள் மீறப்படுகின்றன, வேறு ஒரு நாட்டினால் அது மீறப்படுகிறது, அதை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசு. அதாவது இல்லைங்க அந்த தண்ணி அந்த பார்டருக்கு அந்த பக்கம் நடந்துச்சு, பரவாயில்ல நீங்க சுட்டுக்குங்கன்னு சொல்லலாம். இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன செய்யணும்? இல்லைங்க, வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இப்ப நீங்க டிப்ளமேட்டிக் பிரஷர் வழக்கமா இந்த மாதிரி பல சம்பவங்கள் முன்னாடி நடந்த போது அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாக்க அதுக்கப்புறம் ஹை கமிஷனரை சமன் பண்ணி இந்திய அரசினுடைய கண்டனத்தை தெரிவிக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் இது நடக்காமல் இருப்பதற்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? உத்தரவாதம் எப்படி கொடுக்க முடியும்? நீங்க ஒண்ணுமே, அதாவது we are not sending a strong message. நம்ம எப்படி வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்க முயற்சி செய்யறோமோ, நீங்க வந்து ஹை கமிஷனரை கூப்பிட்டு கடிதம் கொடுங்க, அது வந்து அவங்க வாங்கிட்டு நாங்க செய்யலன்னு சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அவர்கள் வந்து இது அவர்கள் தரப்புல இருந்து செய்யல அப்படிங்கிற கருத்துக்கள் தான் அவங்க வைக்கிறத நம்ம அதான் சொல்றேன். சோ என்னன்னா, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, protecting the right of an Indian citizen, even if it is in international waters or the waters of another country, is the responsibility of the Indian government. இந்திய அரசினுடைய கடமை வந்து எங்க ஊர்ல எங்க பிரஜை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்க பார்த்துப்போம்னு சொல்றது மட்டும் இல்ல, அந்த பிரஜையினுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்குன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, இது ஒரு கிரைம் தானே? இல்ல, எந்த ஒரு அடிப்படையிலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் இது ஒரு மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குற்றத்தை தட்டி கேட்க வேண்டிய உரிமை யாரிடம் இருக்கிறது? இந்திய அரசுக்கு தான் இருக்கு. அந்த இந்திய அரசு வந்து நாங்க லெட்டர் கொடுக்கிறோம் சொல்றதுல வந்து ஓகே, லெட்டர் கொடுக்கிறது வந்து ஒரு சம்பிரதாயம், அது பண்ணுவாங்க. அதற்கு மேல் இது நடந்துருச்சு. இதற்கு இப்போ இந்த மீனவருக்கு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு. ஆனால் இதை விட மிக முக்கியம் வந்து இது மீண்டும் நடக்காமல் என்ன உத்தரவாதம் நீங்க வாங்குறீங்க? இதுல இந்திய கடற்படையோடைய ரோல் என்னவா இருக்கணும்னு பாக்குறீங்க? இங்க அதுல ஏதாவது லேப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோமா? இல்ல, அதாவது இந்திய கடற்படை, இந்திய கோஸ்ட் கார்டு வந்து நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸை வந்து அவங்க இதுல ஆக்சுவலா இதுக்கு சஜஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, முன்னாடி பாக் பே அத்தாரிட்டி அந்த பாக் ஜலசந்த பகுதியில ஒரு ஜாயிண்ட் பெட்ரோலிங் இரண்டு குழுக்களும் சேர்ந்து பெட்ரோல் வச்சு அமைக்கிறதுனால இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அது பேசிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றும் நடக்கல. ஸோ இதை போன்ற ஏதேனும் முயற்சிகள் மத்திய அரசு மேற்கொள்ளலாம். ஜாயிண்ட் பெட்ரோலிங் இருந்தாக்க இந்த மாதிரி இந்த ஷூட்டிங் வந்து குறையறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்து பிரச்சனையே என்ன, மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பகுதியில் போறாங்க அப்படின்னு
போனால் கூட கைது செய்வதற்கு இலங்கைக்கு உரிமை இருக்கிறது. அது வந்து நம்ம இந்திய அரசு நம்ம கொஸ்டினே பண்ணல. நம்ம வந்து சர்வதேச சட்டத்தின் கீழ் அதுதான் சட்டம். நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களை தடுத்து உங்களை கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தி அதுக்கு பிறகு வந்து உங்களை மீண்டும் உங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் சுடுவதற்கு உரிமை இல்லை. இப்போ நீங்க வந்து இவங்க இந்த மீனவரை பார்த்தோம், கிளியரா அவர் சொல்றாரு, சுத்தி வளைச்சுக்கிட்டு எங்க நெட்டை வந்து நாங்க கட் பண்ணா கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து சுட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ முன்பு ஒரு காலகட்டத்தில் அங்கே ஸ்மக்லிங் எல்லாம் அதிகமாக இருந்த காலகட்டம், ப்ளஸ் அந்த எல்டிடி இருந்த காலகட்டத்திலலாம் வந்து வேறு யாராவது பண்ணியிருக்கலாம்னு சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து கடந்த சில ஆண்டுகளாக அவ்வளோ அதிகமாகவும் இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு சொபிஸ்டிகேட்டட் ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் உங்களுக்கு ஒரு இராணுவத்துக்கோ ஒரு கடற்படைக்கோ ஒரு நாட்டினுடைய கடற்படைக்கு தான் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது, ஏன்னா தீவிரவாதிகள் கூட வச்சிருக்கிறாங்க. பட் நிச்சயமாக இந்திய அரசு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இலங்கைக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து வெறும் ஹை கமிஷனர் கூப்பிட்டு கடிதம் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம். ஒரு மீனவர் பேசும்போது அவர் கூட இதை சொன்னதை நம்ம பார்த்தோம். எப்படி வந்து இட்டாலியன் இவங்களை வந்து மரீன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களை வந்து நம்ம விசாரிக்கணும், அவர்களுக்கு இங்கே தண்டனை கொடுக்கணும். நிச்சயமா இது போன்ற எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு இலங்கை ஒத்துக்க போறது இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு நாட்டும் தன்னுடைய ராணுவ நபர்களையோ தன்னுடைய கடற்படையை சேர்ந்த நபர்களையோ அவர்கள் மீது மற்றொரு நாடு நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க இங்க சிக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. இப்ப கையும் களவுமா வந்து நம்மளுடைய கோஸ்ட் கார்டோ நம்ம கடற்படையோ போய் அவங்களை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. ஆனால் அவர்கள் பிடிபடாத ஒரு சூழலில் எந்த அளவுக்கு அந்த எஃப்ஐஆர் வந்து நம்மளால நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்போ இந்த ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் இதோடைய முக்கியத்துவம் என்ன? இதுல இருந்து ஏதேனும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கே ஏதாவது இருக்கா? இது போன்ற கேள்விகள் தான் இப்போ எல்லாரும். இல்லை, ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. அது வந்து பெரிய அளவில் ஒன்றும் ஒரு ஹெட்வே வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுல வந்து ஏதேனும் ஒரு முறை இவ்வாறு செய்தால் பதிலடி இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இலங்கையிடம் வந்தால்தான் இதுல வந்து ஒரு மாற்றம் வரும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன இது, இந்த மாதிரி நம்ம செய்தால் நமக்கு கான்சிக்வன்சஸ், தேர் வில் பி கான்சிக்வன்சஸ். இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இஃப் யூ டூ திஸ் தேர் வில் பி கான்சிக்வன்சஸ். ஏன்னா எங்களுடைய பிரஜையை சர்வதேச சட்டத்தின் விதிகளை மீறி நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள், அதற்கு பதிலடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இலங்கைக்கு வந்தால்தான் இது அந்த ஐயப்பாடை ஏற்படுத்துவதற்கான என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம வந்து இது பண்ணலாம்? இப்போ சாங்ஷன்ஸா, எக்கனாமிக் சாங்ஷன்ஸா, இல்லைன்னா அவர்களிடையே வந்து இல்லை, இந்தியாவுடைய அப்ரோச்சே வந்து இலங்கை கிட்ட என்னன்னா சைனாவோட ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஹம்பன் டோட்டால போட்டு கட்டிட்டு இருக்காங்க, அங்க வந்து சைனா சப்மரீன் எல்லாம் நீர்மூழ்கி கப்பல்லாம் வந்து அங்க இருக்குது. நாளைக்கு இந்தியாவுக்கு ராணுவ டிஃபென்ஸ் ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக ஒரு பெரிய அச்சுறுத்தல் இலங்கைக்கு சைனாவுடன் சேர்ந்தால் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஆங்கிள் தான் ஃபுல்லாக பாகிஸ்தானோட சில வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இலங்கை அரசு வாங்குறதுக்கான முயற்சி ஒரு காலகட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை போன்ற அந்த கவலைகள் வைத்து தான் வந்து இலங்கை வந்து நம்மளை ஒரு கவுண்டர் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா, சரி நாங்க சைனாட்ட போய்க்கிறோம், நாங்க பாகிஸ்தான் வாங்கிக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை எவ்வாறு இப்ப இந்த அரசு வரும்போது அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மஹிந்தா ராஜபக்ச தோல்வி அடையும் போது இந்தியா தான் வந்து என்ன தோக்கடிக்க முயற்சி செய்தாரு. மைத்ரிபால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவதற்கு இந்திய அரசு தான் உதவியது அப்படின்னாங்க. சோ இந்த இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு அரசு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியிலேயே சொன்னார், எங்க எல்லை மீறி நீங்க வந்தீங்கன்னா உரிமை, எனக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் சுட்டுக் கொள்வதற்கு உரிமை இல்லை. இந்த விஷயத்தை வந்து டிப்ளமேட்டிக் ரீதியாகவும் பர்சியூ பண்ணணும். ஆனால் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் போறதுக்கான ஒரு ஆப்ஷன் should be open. அந்த ஸ்ட்ராங் மெசேஜ் என்னங்கிறதுல தான் இன்னும் நம்மளுக்கு தெளிவு இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுலயே நம்ம கடைசியா சுருக்கமா பேச வேண்டியது பார்த்தீங்கன்னா என்றால், மீனவ பிரச்சனைக்கு வந்து பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது, எத்தனையோ டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் ஓப்பன் ஆகுது. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது அது எல்லாமே இப்ப பின்தள்ளப்படுது. இதுல ஸ்ட்ராட்டஜிக்கா வேற ஏதேனும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்ப தள்ளப்படுது. ரெண்டு விஷயம் தான், ஆழ்கடல் மீன்பிடிப்பு, அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். டீப் சி ஃபிஷிங், அதற்கு நம்ம மீனவர்களுக்கு எப்படி தயார்படுத்தணும், எப்படி போட்ஸை ரெடி பண்ணணும், எவ்வளவு நிதி உதவி கொடுக்கணும், அதுக்கு வந்து தீவிரமான முயற்சிகள் மாநில அரசு எடுக்கணும், மத்திய அரசும் எடுக்கணும். அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்.
ரெண்டாவது மிக அந்த ஜாயிண்ட் பெட்ரோலிங் அதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மெக்கானிசம்ஸ். ஆனால் நம்ம வந்து இந்த டீப் சி ஃபிஷிங் மூலமாக ரெண்டாவது கமர்ஷியல் லைசன்சிங் அரேஞ்ச்மெண்ட். நம்ம இதை பற்றி பல முறை பேசிகிட்டு இருக்கோம். பல நாடுகளில் உங்களுடைய கடல் பகுதியில் என் நாட்டு மீனவர்கள் வந்து கடல் மீன் பிடிப்பதற்கு நீங்க உரிமை லைசன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த லைசன்ஸுக்கு நான் எவ்வளவு காசு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். இது வரைக்கும் முயற்சி வந்து அந்த ரீதியாக பேசப்படவே இல்லை. அந்த ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றாரு, we are open to discussing some arrangementங்கிற என்ன கமர்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ங்கிற வார்த்தை அவரிடம் வரல. ஆனாலும் we are open to discussing an arrangement. ஸோ ஏன் இந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது? இப்போ தொடர்ந்து நம்ம மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியில் போய் மீன் பிடிக்கும் போது அதற்கு இலங்கைக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈட கொடுத்துட்டா என்ன? எஸ், நாம் பார்க்கிறோம் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த மீனவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாகவும் இங்கே இருக்கின்றது. தங்கச்சி மடம் பகுதியில் தொடரும் மீனவர்களின் போராட்டம். புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்களும் இதில் கலந்து கொள்வதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக இன்று சென்னையில் இன்னும் சிறிது நேரத்தில் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் உண்ணாவிரதம் தொடங்கவிருக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் நீதி விசாரணை கோரி இந்த உண்ணாவிரதம் அவர் மேற்கொள்ளவிருக்கிறார். இது குறித்து தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார் திரு மதுசூதனன். திரு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய திரு மதுசூதனன். தந்தி டிவியின் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்த்துவிட்டு விவாதத்துக்குள் செல்வோம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடிய நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டமானது 9 மணிக்கு தொடங்குகிறது. அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன, எவ்வளவு பேர் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பது குறித்து அனைத்து தகவல்களையும் கேட்டு பெறலாம். உண்ணாவிரத போராட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? சிபிஐ விசாரணை தேவை. இதுதான் எங்களுடைய நோக்கம். யார் அந்த கொலைகாரி, எப்படி அம்மாவை சாகடித்தார் என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. புரட்சி தலைவி 75 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். தமிழகத்தினுடைய முதல்வராக இந்த ஓபிஎஸ் பார்க்கவில்லை, கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற மதுசூதன் பார்க்கவில்லை. யார்தான் பார்த்தார்கள்? இந்த அம்மையார் மட்டும்தானே. அதற்கு பின்னால் என்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது? அந்த ரகசியங்களை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இங்கு நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை, அதேபோல் அப்போலோ மருத்துவமனை, இந்திய மருத்துவ சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் வந்து வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றனர் மறைந்த முதலமைச்சருடைய மரணம் தொடர்பாக. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்குறேன், அம்மா மறைந்து 2 மாதத்துக்கு மேலாச்சு. இதுவரையிலும் இந்த மருத்துவர்கள் தந்த அறிக்கையை வெளியிடாத இப்போ வெளியிடுகிற ரகசியம் என்ன? மூடி மறைத்து விட்டார்களா? நட்ராஜன் மருத்துவமனையில் படுத்து கொண்டு அதெல்லாம் திருத்தி விட்டார்களா? அதை எய்ட்ஸ் மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. அப்படி என்றால் என்ன? இது ஏதோ திட்டமிட்ட சதி என்று தான் தெரியும். சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டால் என்னென்ன மாதிரி உண்மைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? அது இன்வெஸ்டிகேஷன் தானே, அவங்க கண்டறிவாங்கல்ல. தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய விசாரணை என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பினாமி அரசு சசிகலா ஜெயிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அரசு. அந்த இடத்தில் எது நியாயம் கிடைக்க முடியும்? இப்பொழுதே பஸ்ஸு வரதா, பஸ்ஸையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ். இப்படி சட்டத்தை கையில் ஏந்தி கொண்டு ஒரு காலத்தில் கருணாநிதி செய்தார் 972. அந்த பாணியில் இவர்கள் போய்கொண்டிருக்கிறார். ஜூனியர் அவர் தொழில் ரீதியாக தொடர்பு வச்சிருக்கிறவர். காவல்துறையோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது உண்ணாவிரதத்துக்கு? பரவாயில்ல, இதுவரையிலும் பரவாயில்லை. இதுக்கு இனிமேல் தான் தெரியும். தமிழகம் முழுவதும் எழுச்சி, உண்ணாவிரத எழுச்சி எப்படி இருக்கும்? ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். மக்கள் மன்றம், இது மக்களுடைய முடிவுக்கிணங்க தான் இன்றைய தினம் இந்த மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. எங்களுடைய அதிமுக மட்டும் இல்லை,
மக்கள் எங்களை வற்புறுத்திருக்கிறார். அம்மா சாவில் மர்மம் இருக்கிறது, கண்டறியுங்கள் என்று சொன்னவர் மக்கள்தான், நாங்கள் அல்ல. நாங்கள் வீதியில் போனால் கூட அம்மாவை சாவடிச்சிட்டாங்களப்பா, அம்மாவை சாவடிச்சிட்டாங்களப்பா. சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாகவே உண்மை வெளியே வரும். இதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டமானது சரியாக 9 மணிக்கு தொடங்குகிறது. அவைத்தலைவர் மதுசூதனுடைய தகவலாக இருக்கிறது. அவர் தலைமையில் தான் எழும்பூர் ராஜரத்ன மைதானத்துக்கு அருகே உண்ணாவிரத போராட்டமானது 9 மணிக்கு தொடங்குகிறது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். சரியாக 9 மணிக்கு உண்ணாவிரத போராட்டமானது தொடங்க உள்ளது. நான் பார்க்கிறோம் 9 மணிக்கு இந்த உண்ணாவிரதம் தொடங்கவிருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இந்த உண்ணாவிரதத்தோட முக்கியத்துவம், இதோட ரெலவன்ஸ் இல்லை, அதாவது முந்தா நாள் வந்த அந்த புது தகவல்கள், எய்ம்ஸ் அறிக்கை போன்ற இந்த அரசினுடைய புது அறிக்கை எல்லாம் ஓர் அளவிற்கு சில அம்சங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கலாம். ஆனால் முழுமையாக சந்தேகங்களை தீர்த்து வைத்து விட்டன என்று இல்லை. நம்ம இதில் என்ன அங்கே ஃபோக்கஸ் போகுதுன்னா, இந்த மருந்து கொடுத்தோம் அந்த மருந்து கொடுத்தோங்கிறதுல நம்ம டிபேட் பண்ணுறதே எண்ட்லெஸ்ஸாக டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சீக்ரஸிக்கு காரணம் என்ன? இப்போது உதாரணத்துக்கு இந்த சிசிடிவி கேமரா அணைக்கப்படவில்லைன்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாமே. சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபுல்லி ஆப்ரேஷனலாக இருக்குது, எங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போது பதிலே வரல. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அந்த திரு பாண்டியன், பிஹெச் பாண்டியன் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு, கேமராஸ் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு. இப்போ திரு ஓபிஎஸ் சொல்றதுக்கு அவருக்கு தார்மீகமாக அவருக்கு உரிமை இருக்கிறதா? அவரே தானே இருந்தார் 75 நாள், வாயை திறக்கலையே இந்த விஷயத்தை பற்றி. அவர் இப்போ அவரை ஒரு நாள் கூட அவரை பார்க்க விடலைங்கிறாங்க. அப்போ சொல்லியிருக்கலாமே, அப்போ சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இதெல்லாம் நிச்சயமான வேலிட் கொஸ்டின்ஸ். அது நம்ம தள்ளிட முடியாது. அவர் ஏன் இப்பொழுது இதையெல்லாம் சொல்கிறார் என்றால் அரசியல் காரணத்துக்காக சொல்லலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சந்தேகங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு விசாரணை தேவையா? மக்கள் மனதிலே சந்தேகங்கள் இருக்கிறதா? அந்த அடிப்படையில் விசாரணை தேவை என்று கேட்பதில் நியாயம். ஓபிஎஸ் சொல்றதுனால நாங்க விசாரணை வைக்கணுமா வேணாமாங்கிறது வேறு. அவர் அரசியல் காரணத்துக்காக சொல்லலாம். 75 நாளுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லல. அதற்கு பிறகு கூட அளித்த பேட்டியில் எனக்கு சந்தேகம் இல்லை, மக்கள் மனதில் சந்தேகம் இருக்குங்கிற ரீதியாக அவர் பேசியிருக்கிறார். ஸோ நீங்க அதை நம்ம முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஏன்னா புதிதாக அவர்கள் தரப்பிலிருந்து திரு பாண்டியன் போன்றவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு நேரடி பதில்கள் வரல. இந்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையிலேருந்து வர்ற ஆக்சுவலாக என்ன எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா, சில விஷயங்கள் இப்போ இந்த ட்ராமா இல்லை அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சே தவிர, உங்களுக்கு இந்த முரண்பாடுகள் அவர்கள் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன், மக்களுக்கு தெரிவித்திருக்கிற அந்த அறிக்கைகள் மூலம் கொடுக்கப்பட்ட தகவலுக்கும் ஆக்சுவலா அவங்களுடைய மருத்துவ நிலைமைக்கும் நிச்சயமாக முரண்பாடுகள் இருக்குங்கிறது தெரியுது. இந்த உண்ணாவிரதத்தோட அரசியல் முக்கியத்துவம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருக்க போதா? இது போன்ற விஷயங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த உண்ணாவிரதத்தோட அரசியல் முக்கியத்துவம் இன்னைக்கு இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா? ஏன்னா அசம்பிளியில் 122 எம்எல்ஏக்கள் சசிகலா ஆதரவு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கிறத பார்க்குறோம். திரு ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பரவலாக ஒரு கருத்து இருந்தாலுமே இன்னைக்கு இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக அவங்களால காட்ட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? ஆமாம், நிச்சயமாக இது ஒரு காஸ் விச் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற பொதுமக்களிடையே ஒரு பேச்சு ஒரு விசாரணை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் காஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த ரீதியாக அவர்கள் ஆதரவு சேர்க்கறதுக்கு முயற்சி செய்வாங்க, ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் நடத்துக்கிறதுக்கும். ஆனால் நீங்கள் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டப்பேரவையில் நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் எதிர் சைடுக்கு திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி நமக்கு நியூஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அடுத்த டெஸ்ட் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். இன்னும் 20 நாளில் நம்ம பட்ஜெட் இருக்கு, நிதி மசோதா நிறைவேற வேண்டும். நிதி மசோதா நிறைவேறவில்லை, தோல்வி அடைந்து விட்டதுன்னா அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த அடுத்த 20 நாட்களோ 1 மாத காலமோ மிகவும் ஓபிஎஸ் அணிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆதரவு அதிகமாக திரட்ட முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, பேரலா எலெக்ஷன் கமிஷன்ல அந்த மேட்டர் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு. திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு இவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கணும்.
ஸோ அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் பொறுத்தும் அதற்கு இவர்கள் நீதிமன்றத்துக்கு யார் எந்த தரப்பு போகுங்கிறது தெரியாது. ஏதேனும் ஒரு தரப்பு வந்து நீதிமன்றத்துக்கு போகும். அதன் அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னம் எங்க இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நிறைய மேட்டர்ஸ் வந்து அடுத்த ஒரு மாதம் 1.5 மாத காலம் திரு ஓபிஎஸ் அணிக்கு வந்து முக்கியமான ஒரு காலம். இன்னொரு விஷயம், அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் செல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதம் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த மோமெண்ட்டை சீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட, இந்த உண்ணாவிரதமே கூட அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இல்லை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி நிர்வாகிகளை வந்து மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்ஷன் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா வந்து மோட்டிவேஷன் வந்து மிகவும் முக்கியம். அவர்களிடம் இருக்கிற அந்த 11 உறுப்பினர்கள் உடன் இருக்க வேண்டும், 12 எம்பிக்கள் உடன் இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பொதுமக்களிடையே ஒரு ஆதரவு கிடைக்கிற ஒரு தோற்றம் வந்து நிச்சயமா, ஏன்னா இது ஒரு பாப்புலர் காஸ். பொதுமக்கள் எப்படிமோ இந்த மாதிரி இந்த விசாரணை வேண்டும்ங்கிறது பரவலா மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய சேலஞ்ச் ஏன் அந்த மக்களை சென்று சந்திக்கிறத வந்து தாமதப்படுத்தினது என்ன காரணங்கிறது தெரியல. ஆனால் அது வந்து ஒரு சரியான முடிவா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். எஸ், இந்த உண்ணாவிரதத்திலிருந்து என்ன அரசியல் முக்கியத்துவம் வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்று யூபி தேர்தலுடைய கடைசி கட்டம், இன்னும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் நேரக்குறைவின் காரணமா விவாதிக்க முடியல. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி SSLV மகளிர் தின வாழ்த்துக்கள் நிச்சயமா தெரிவிக்கணும். ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் வந்து மகளிர் தினம் சொல்றதே நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்னா அப்ப 364 நாள் என்ன ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். SSLC தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். மீனவர் பிரச்சனை தொடங்கி பல்வேறு முக்கிய விஷயங்களை இன்று நாம் இங்கு விவாதித்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் சுமன் சி ராமனுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கக்கூடிய பல்வேறு முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.